ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊர்ல நட்ராஜ்ன்றவர் 6 வருஷமா அல்சர்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 2 தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுருக்காரு, ஆனாலும் சரியாகல. இந்த மாதிரியான நேரத்துல உணவு மருத்துவம் படித்த ஒரு நபர் டாக்டர்கிட்ட அவரை என்கிட்ட அனுப்புங்கன்னு கேட்டார். டாக்டர் ஆல்சோ ஓகே சொல்லிட்டாரு. நட்ராஜ் வீட்டுல ஒரு பெட்டியும் அவர் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ஒரு பெட்டி மருந்து வச்சிருக்காரு. என்னதான் இவ்வளவு மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் அப்போதைக்கு மட்டும் சரியாகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பெயின் வந்துருது. உணவு மருத்துவம் படிச்சவர் நட்ராஜ்கிட்ட நான் சொல்ற மாதிரி 3 நாள் இருந்து நான் சொல்ற மாதிரி சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். 6 வருஷமா அந்த நோயினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி சாப்பிட சொன்னாலும் அப்படியே சாப்பிடுறேன் அப்படின்னு நட்ராஜ் சொன்னாரு. முளைக்கீரைய பருப்பு புளிப்பு சேர்க்காம பச்சையா கடைஞ்சு அதை சாப்பாடோட கலந்து சாப்பிடுங்க. 2 வேளைக்கு இதே மாதிரி சாப்பிடுங்க. கறி வகைகள் எவ்வளவு வேணாலும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு கூட சாம்பார் ரசம் மோர் கலந்துக்க கூடாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல கோதுமையை வச்சு செஞ்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இட்லி வடை தோசை போண்டா போல உளுந்தம்பருப்பு சேர்த்த சாப்பாடை சாப்பிட வேணாம். 3 நாளைக்கு மருந்து சாப்பிட வேணாம். ஆபீஸ்ல இருக்கும்போது பெயின் வந்தா மட்டும் மருந்து சாப்பிடுங்க. 3 நாள் அப்புறம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நட்ராஜ் 3 நாள் அப்புறம் சார் எனக்கு 3 நாள் பெயின் சுத்தமா இல்ல, மருந்து சாப்பிட்டா கூட அப்போதைக்கு மட்டும் பெயின் இருக்காது, ஆனா திரும்ப வந்துடும். இந்த 3 நாளா மருந்தே சாப்பிடல, ஆனாலும் பெயின் வரல அப்படின்னு சொன்னாரு. உணவு மருத்துவம் படிச்சவரு இனி வயிற்று நோய் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் செய்யும் தப்பினால் வரும். புளிப்பு பண்டங்களை நீக்கி கார பண்டங்கள் அதிகம் உள்ள கறி சமைத்து உணவுடன் சேர்த்து உண்ணுங்கள், வயிற்று நோயும் வராது, அது சம்பந்தமான வேற நோயும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை நீங்க தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம விஏ பெர்ஸ்பெக்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.